Hi friends, welcome to Mom's World. இன்னைக்கு நம்ம சாக்லேட் மஃபின்ஸ் வந்து எப்படி பண்ணலாம்ங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கு ஒரு பவுல்ல ஒரு பெரிய எக் வந்து எடுத்துர்க்கேன். மீடியம் சைஸா இருந்தாலும் பரவாயில்லை. அல்லது 1 எக் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. அது கூடயே 1/2 டீஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா லைட்டாக மிக்ஸ் ஆனால் போதும். நல்லா இந்த அளவுக்கு வந்து மிக்ஸ் பண்ணால் போதும். ஜென்டலாக மிக்ஸ் பண்ணுங்க போதும், ஓவர் மிக்ஸ் பண்ண வேண்டாம். ஸோ அது கூடயே வந்துட்டு 1/2 கப் வந்து பவுடர் பண்ண சுகரு. 1/2 கப்புங்கிறது வந்து 250 ml கப்பில் 1/2 கப் இருக்கும் இல்லையா, ஸோ அதை எடுத்திருக்கேன். பவுடர் சுகராக வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதையும் வந்து நல்லா கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. டோட்டலாக வந்து ஒரு 15 செகண்ட்ஸ்க்கு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அது கூடயே வந்து 1/2 டீஸ்பூன் வந்து வெனிலா எசன்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் லைட்டாக ஒரு மிக்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் வந்து எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து ரீஃபைண்ட் ஆயில் வேணாம் அப்படின்னா நீங்கள் பட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட்டருமே மெல்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுவும் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு யூஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. முட்டை கலவையோடு நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸோ இதுலேயே வந்துட்டு 1/2 கப் வந்து கோதுமை மாவு எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் வந்து கோதுமை மாவுக்கு பதிலாக மைதா மாவும் எடுத்துக்கலாம். மைதா மாவு வந்து 70 கிராம்ஸு, கொக்கோ பவுடர் வந்து 10 கிராம்ஸ் அளவுக்கு இருக்கும். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கொக்கோ பவுடர் வந்து எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதையும் எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஹாஃப் கப்பு வந்து பால் எடுத்திருக்கேன். கிட்டத்தட்ட 60 ml இருக்கும். ஸோ பாலை மொத்தமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா லிக்விடாக போரிங் கன்சிஸ்டன்சியில் ரொம்ப வாட்டரியாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா இது வந்து கரெக்டாக இருக்கும். கப் கேக் ட்ரேயில் வந்துட்டு ப்ளேஸ் பண்ணிடலாம். லைனரை ப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து போர் பண்ணிடலாம் பேட்டரை. ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து 6 லைனர் இருக்கிற மாதிரி தான் நான் பார்த்து அந்த ட்ரே எடுத்திருந்தேன். அது வந்து எக்ஸ்ட்ரா வந்து பேட்டர் இருந்துச்சு. அதனால் 12 ட்ரே கப்ஸில் வந்து எடுத்து அதை 10 கப்ஸ்க்கு வந்துட்டு கப் கேக்ஸ் வந்து வந்துருந்துச்சு. 1 டேபிள் ஸ்பூன் வந்து டார்க் சாக்கோ சிப்ஸும் 1 டேபிள் ஸ்பூன் மில்க் சாக்கோ சிப்ஸும் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ இது கூடயே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டுட்டேன். நீங்கள் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு அல்லது கார்ன்ஃப்ளவர் மாவு மட்டும் டஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இதுக்கு மேலே வந்து டாப்பிங்ஸுக்கு வந்து நம்ம போட்டுக்கலாம். ஸோ ப்ரீஹீட் பண்ண ஓடிஜியில் வந்துட்டு 150 டிகிரிக்கு நான் வந்து ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன் ஓடிஜியை. 12 to 15 மினிட்ஸ்லேயே வந்து பேக் பண்ணுங்கள். எனக்கு வந்து 12 மினிட்ஸ் வந்து பேக் ஆச்சு. ஸோ ரொம்ப சாஃப்டாக அல்ட்ரா சாஃப்டாக இருக்கும். ஸோ இந்த கப் கேக் வந்து ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த கப் கேக்கோட ஷெல்ஃப் லைஃப் வந்து 3 டேஸ் மட்டும்தான் இருக்கும். நம்ம பால் ஆட் பண்ணியிருக்கிறதுனால 3 டேஸ்க்கு வந்து நல்லாயிருக்கும். ரூம் டெம்பரேச்சர்லேயே நல்லாயிருக்கும், சாஃப்டாகவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.